10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Next பாருங்க exercise 9.8ல exercise 9.8ல second sum. Find the area of the region bounded by 2x minus y plus 1 equal to 0. y equal to minus 1, y equal to 3 and y axis. அதாவது y equal to minus 1, y equal to 3ங்கிற லைன் y axis, அடுத்தது 2x minus y plus 1 equal to 0ங்கிற லைன். இந்த 4 ட்ரா பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த க்ளோஸ்டு ரீஜனோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது 4 டைப்ஸ்னால் எபோ எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஃபார்முலா y இன்ட்டு டிஎக்ஸ், below x axis na minus y into dx. அதுவே right of y axis na x into dy, left of y axis na minus x into dy. இந்த ஃபார்முலாலாம் பார்த்தோம். அந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நமக்கு டயக்ராம் ட்ரா பண்ணால் தான் நமக்கு எபோ எக்ஸ் ஆக்சிஸா பிலோ எக்ஸ் ஆக்சிஸா இல்லை ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸா லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸா அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? பாருங்கள் சொல்யூஷன் பாருங்கள். கொடுத்துருக்கக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் 2x minus y plus 1 equal to 0. இந்த மைனஸ் ஒய்யை ரைட் சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ y equal to 2x plus 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த லைன் ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு மினிமம் 2 பாயிண்ட்ஸ் வேணும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த y equal to 2x plus 1ல் எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் y என்ன கிடைக்குன்னு பார்க்குறோம். அதுவே ஒய்க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ அந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணி லைனை ட்ரா பண்ணிடலாம். அந்த 2x minus y plus 1 equal to 0ங்கிற லைனை. ஓகேங்களா? அப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா மினிமம் 2 பாயிண்ட்ஸ் வேணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறோம், ஒய்க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறோம். அதுதான் இங்கே டேபிளர் காலமாக போட்டிருக்கேன். பாருங்கள் y equal to 2x plus 1, எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த பாருங்கள் 2 into 0 0, அப்போ y equal to என்ன கிடைக்கும் 1. அப்போ x 0னா y 1. நெக்ஸ்ட்டு ஒய்க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2x plus 1 equal to 0ன்னு கிடைக்கும். இந்த ப்ளஸ் 1 லெஃப்ட் சைடு கொண்டு போனால் 2x equal to minus 1. அப்போ x equal to minus 1/2ன்னு கிடைக்கும். y 0னா x என்ன கிடைக்கும் minus 1/2ன்னு கிடைக்கும். அப்போ therefore பாயிண்ட்ஸாக எழுதணும்னா எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸாக எழுதணும்னா 0,1ங்கிறது ஒரு பாயிண்ட்டு, minus 1/2, 0ங்கிறது another பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த டயக்ராமில் மார்க் பண்ணுறோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கிறோம். இங்கே 0,1 அப்படின்னா அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் 0, எக்ஸ் கோஆர்டினேட் 0. அப்போ இந்த பாயிண்ட் எங்கே சார் இருக்குன்னா ஒய் ஆக்சிஸ் மேலே பாசிட்டிவில் இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த 1ங்கிற பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் என்னது 0,1ங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு minus 1/2, 0. இங்கே ஒய் கோஆர்டினேட் 0வாக இருக்கனால இந்த பாயிண்ட் எங்கே சார் இருக்கும்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். அதுவே எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கனால ஆரிஜினுக்கு லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் சைடில் இருக்கும். அப்போ இதுதான் minus 1/2. அப்போ இந்த பாயிண்ட் தான் அது minus 1/2, 0. அப்போ இந்த minus 1/2, 0, 0,1 இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணால் கிடைக்கக்கூடிய இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் தான் என்ன சார் அப்படின்னா 2x minus y plus 1 equal to 0ங்கிற லைன். அப்போ இந்த லைனை ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சார் y equal to minus 1ங்கிற லைன். y equal to minus 1னா ஒய் ஆக்சிஸில் -1ங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைன். அது எப்படி சார் இருக்கணும், பேரல் டு எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இந்த லைன் தான் என்ன சார்னா y equal to -1ங்கிற லைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு y equal to 3ங்கிற லைன். y equal to 3னா ஒய் ஆக்சிஸில் 3ங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைன் தான் என்ன சொன்னால் y equal to 3. இதுதான் y equal to 3ங்கிற லைன். அப்போ y equal to 3 ட்ரா பண்ணியாச்சு, y equal to -1 ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து 2x minus y plus 1 equal to 0ங்கிற லைன் ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணும்போது நமக்கு அதாவது 2 க்ளோஸ்டு ஏரியா கிடைக்குது. பாருங்கள் இந்த இடத்துல A1ங்கிற ஒரு க்ளோஸ்டு ஏரியா, அதாவது y equal to -1ங்கிற லைனு, இந்த 2x minus y plus 1 equal to 0ங்கிற லைனு y ஆக்சிஸ். இந்த மூணையும் ட்ரா பண்ணும்போது ஒரு க்ளோஸ்டு ஏரியா. அதே மாதிரி இங்கே இந்த லைன் 2x minus y plus 1 equal to 0, y equal to 3, y ஆக்சிஸ். இங்கே ஒரு க்ளோஸ்டு ரீஜன், க்ளோஸ்டு ஏரியா, க்ளோஸ்டு ரீஜன் கிடைக்குது. அப்போ இந்த 2 பார்ட்டையும் இதுதான் நமக்கு ரெக்கவர்டு ஏரியா. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணால் அதான் நமக்கு ரெக்கவர்டு ஏரியா.
அப்போ ஒரு ஏரியாவை நான் என்ன பண்ணிட்டேன், A1 எடுத்துட்டேன், அனதர் ஏரியாவை A2ன்னு எடுத்துட்டேன். இப்போ இந்த A1ங்கிற ஏரியா பாருங்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, எங்கே ஒய் ஆக்சிஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் A1ங்கிற ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எதை யூஸ் பண்ணணும், லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த A2ங்கிற ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குது, ஒய் ஆக்சிஸுக்கு ரைட் சைடில் இருக்குது. அப்போ ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம்னா எதை கண்டுபிடிக்கலாம், A2 கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. அப்போ A1 A2 பார்த்துங்க, A1 லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ், A2ங்கிறது ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். அதான் இங்கே எழுதியிருக்க பாருங்க. ரெக்வயர்டு ஏரியா A ஈக்குவல் டு A1 ப்ளஸ் A2. ரெக்வயர்டு ஏரியா ஈக்குவல் டு A1 ப்ளஸ் A2. அந்த A1ங்கிறது லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ், A2ங்கிறது ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். A1ங்கிறது லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ், A2ங்கிறது ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா. இப்போ நமக்கு லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்னால் ஃபார்முலா தெரியும், என்னது, இன்டகரல் -x இன்ட்டு டிஒய், -x இன்ட்டு டிஒய். லிமிட் என்ன சார், இங்கே பாருங்கள் -1லேருந்து 1 வரைக்கும், -1லேருந்து 1 வரைக்கும் நமக்கு ஏரியா A1ங்கிற ஏரியா எப்படி இருக்குது, லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். அப்போ -1 to 1ங்கிறது தான் இந்த லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ், இந்த A1க்கான இன்டர்வல் லிமிட். அப்போ இன்டகரல் -1 to 1 லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்னால ஃபார்முலா -x இன்ட்டு டிஒய் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு A2ங்கிற ஏரியா இதுலேருந்து எது வரைக்கும், 1லேருந்து 3 வரைக்கும். அப்போ லிமிட் பார்த்தீங்கன்னா 1 to 3. அப்போ இன்டகரல் 1 to 3. இந்த A2ங்கிறது ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்னால ஃபார்முலா x இன்ட்டு டிஒய். அதான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், இன்டகரல் 1 to 3 x இன்ட்டு டிஒய். அப்போ ஃபார்முலா பாருங்கள், A ஈக்குவல் டு இன்டகரல் -1 to 1 -x இன்ட்டு டிஒய் ப்ளஸ் இன்டகரல் 1 to 3 x இன்ட்டு டிஒய். சரி சார், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், எக்ஸ் வேணுமா. அதுக்காக தான் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இந்த y ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1 இருக்குல்ல, அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். இந்த 2x மட்டும் ரைட் சைடு வச்சுட்டு இந்த +1 லெஃப்ட் சைடு கொண்டு போனோம்னா 2x ஈக்குவல் டு y - 1. ஓகேங்களா. நமக்கு எக்ஸ் வேணும். அப்போ இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2வை ரைட் சைடு கொண்டு போனோம்னா x ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு y - 1. அப்போ x ஈக்குவல் டு 1/2, x ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு y - 1ங்கிறது தான் இங்கே நம்ம எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இன்டகரல் -1 to 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக அது 1/2 இன்ட்டு y - 1 -1/2 இன்ட்டு y - 1 இன்ட்டு டிஒய் ப்ளஸ் இன்டகரல் 1 to 3 எக்ஸுக்கு பதிலாக அது 1/2 இன்ட்டு y - 1 இன்ட்டு டிஒய். இப்போ இந்த ரெண்டு இன்டர்வலுமே 1/2ங்கிறது கான்ஸ்டன்ட், அதாவது -1/2ங்கிறது ஃபஸ்ட்டு டேர்மில், செகண்ட் டேர்மில் 1/2ங்கிறது கான்ஸ்டன்ட். அது இன்டகரலுக்கு அவுட் சைடில் எடுத்துட்டோம்னா என்ன வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் -1/2 எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவல் டு -1/2 இன்டகரல் -1 to 1 y - 1 இன்ட்டு டிஒய் ப்ளஸ் செகண்டில் 1/2ங்கிற கான்ஸ்டன்ட் இன்டகரலுக்கு அவுட் சைடில் எடுத்தோம்னா 1/2 இன்ட்டு இன்டகரல் 1 to 3 y - 1 இன்ட்டு டிஒய். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்டகிரேட் பண்ணோம். y இன்ட்டு டிஒய் மைனஸ் டிஒய், y இன்ட்டு டிஒய், ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் என்ன சொன்னால் y²/2 மைனஸ் டிஒய், டிஒய் இன்டகிரேட் பண்ணால் y. லிமிட் என்னது, -1 to 1 ப்ளஸ், அதாவது -1/2 இன்ட்டு y²/2 மைனஸ் y. லிமிட் பார்த்தீங்கன்னா -1 to 3 ப்ளஸ் 1/2 இன்ட்டு y இன்ட்டு டிஒய், y இன்ட்டு டிஒய் இன்டகிரேட் பண்ணால் y²/2 மைனஸ் 1 இன்ட்டு டிஒய்னா டிஒய், டிஒய் இன்டகிரேட் பண்ணால் y. லிமிட் பார்த்தீங்கன்னா 1 to 3. ஓகேங்களா. இப்போ இன்டகிரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், லிமிட்டை அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், இப்போ லிமிட் அப்ளை பண்ணோம். எப்படி அப்ளை பண்ணுவோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ -1/2 இன்ட்டு அப்பர் லிமிட் என்னது 1, அப்போ 1² 1, அப்போ 1/2 மைனஸ் ஒய்க்கு பதில் 1னா 1/2 - 1 மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட், ஒய்க்கு பதில் -1 சப்ஸ்டியூட் -1² 1, அப்போ 1/2. அடுத்தது ஒய்க்கு பதில் -1 சப்ஸ்டியூட் மைனஸ் ஆஃப் -1 + 1, அப்போ 1/2 + 1. ஓகேங்களா. ப்ளஸ் 1/2 இன்ட்டு இங்கே அப்பர் லிமிட் 3, அப்போ 3² 9, அப்போ 9/2 மைனஸ் 3, இந்த ஒய்க்கு பதிலாக 3னா 3, அப்போ 9/2 - 3 மைனஸ் லோயர் லிமிட், ஒய்க்கு பதிலாக 1னா 1² 1, அப்போ 1/2 மைனஸ் ஒய்க்கு பதிலாக 1னா 1/2 - 1, அப்போ அப்பர் லிமிட் 3யை சப்ஸ்டியூட் பண்ணால் 9/2 - 3 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 1/2 - 1. இப்போ என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -1/2 இன்ட்டு 1/2 - 1 மைனஸ் 1/2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்போ -1 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 9/2 - 3, இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -1/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா. இந்த ப்ளஸ் 1/2 -1/2 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் -1 -1 ரெண்டையும் ஆட் பண்ணால் -2, அப்போ -1/2 இன்ட்டு -2 ப்ளஸ் 1/2 இன்ட்டு இந்த இடத்துல -3 + 1 என்ன சொன்னால் -2
9/2 minus 1/2 டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ 9 minus 1 8, அப்போ 8/2. அப்போ 8/2 minus 2ன்னு கிடைக்கும். 8/2னா 4, 4 minus 2னா 2. இங்கே minus 1/2 இன்ட்டு minus 1/2னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 1/2 இன்ட்டு இங்கேயும் 1/2 இருக்குது, இங்கேயும் 1/2 இருக்குது. ஒரு 1/2 காமனாக எடுத்துக்கிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ இங்கே 2, இங்கே 4 minus 2 என்ன சொன்னால் 2, அப்போ 2 + 2. அப்போ 1/2 இன்ட்டு 2 + 2, 2 + 2னா 4. அப்போ 1/2 இன்ட்டு 4, 2க்கும் 4க்கும் கேன்சல் பண்ணால் 2 2s are 4. அப்போ 2 ஸ்கொயர் யூனிட்ஸுங்கிறது ரெக்வயர்ட் ஏரியா. அப்போ இங்கே எந்த சம்மு கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அங்கே கொடுத்துருக்கக்கூடிய லைனு எல்லாமே நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணணும். டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு அந்த க்ளோஸ்டு ஏரியா, க்ளோஸ்டு ரீஜன் வந்து எபோவ் எக்ஸ் ஆக்சிஸா, பிலோ எக்ஸ் ஆக்சிஸா, ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸா, லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸான்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஒய் இன்ட்டு டிஎக்ஸ், அதுவே பிலோ எக்ஸ் ஆக்சிஸ்னா மைனஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ், அதுவே ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு டிஒய், அதுவே லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்னா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஏரியா ரெக்வயர்டு ஏரியா கண்டுபிடிச்சலாம். அப்போ இந்த சம்முக்கு, இந்த செகண்ட் சம்முக்கு ரெக்வயர்டு ஏரியா என்ன சார்னா 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் தி ரீஜியன் பவுண்டட் பிட்வீன் 2 கர்வ்ஸ். 2 கர்வ்ஸுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஏரியா, காமன் ஏரியா, அதாவது டபுள் கர்வ். நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே என்ன சொன்னால் சிங்கிள் கர்வ். சிங்கிள் கர்வ்னா ஒன்று லைன் இருக்கும், இல்லைன்னா கர்வ் இருந்திருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது அப்படின்னா 2 கர்வ், அதாவது இந்த 2 கர்வ்லுமே 2 டைப், அதாவது ஒரு லைன் ஒரு கர்வ் இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே கர்வாக இருக்கலாம். அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது ஏரியா ஆஃப் தி ரீஜியன் பவுண்டட் பிட்வீன் 2 கர்வ்ஸ், அதாவது 2 கர்வுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய காமன் ஏரியா, அந்த காமன் ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே 2 கர்வ்ஸுங்கிறது எப்படிலாம் இருக்கலாம்னா, ஒரு லைனும் ஒரு கர்வும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ரெண்டுமே கர்வாக இருக்கலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஜென்ரலாக. அப்போ இந்த ஒரு லைனுக்கும் ஒரு கர்வுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய காமன் ஏரியா கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா 2 கர்வுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய காமன் ஏரியா கண்டுபிடிக்கணும். அதை தான் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இதில் 2 டைப்பாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா எபோட் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து நம்ம எப்படி அந்த காமன் ஏரியா, 2 கர்வுக்குள்ள காமன் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். ஒரு கர்வ், அதாவது ஓப்பன் அப்வர்ட் கர்வ், ஒரு கர்வு, அதே மாதிரி லைன். ஓகேங்களா? இப்போ இந்த லைனும் இந்த கர்வும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், ஒரு பாயிண்ட் வந்து என்ன சொன்னால் x1, y1, செகண்ட் பாயிண்ட் என்ன சார் எடுத்துக்கணும் x2, y2ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ எபோட் எக்ஸ் ஆக்சிஸ்னால் இங்கே நம்ம எப்படி சார் ஃபார்முலா எடுக்கணும் அப்படின்னா, இங்கே ரெக்வயர்டு ஏரியா A இன்டர்வல் x1 to x2 yu மைனஸ் yl இன்ட்டு dx. யூனா என்ன சொன்னால் அப்பர் கர்வ், எல்லுனா என்ன சொன்னால் லோயர் கர்வ். அதாவது இங்கே நான் இங்கே லைன்கிறது என்ன சார் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த காமன் ஏரியா இங்கே ஷேட் பண்ணியிருக்கிறது தான் காமன் ஏரியா. இந்த காமன் ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த காமன் ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலாவில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒய்யூ மைனஸ் ஒய்எல், யூங்கிறது அப்பர் கர்வ், எல்லுங்கிறது என்ன சொன்னால் லோயர் கர்வ். இந்த இடத்துல நமக்கு இந்த டயக்ராமில் லைன் தான் என்ன சொன்னால் அப்பர் கர்வ், அதே மாதிரி இந்த கர்வ் தான் என்ன சார்னா லோயர் கர்வ். சரி சார், இது ஏதாச்சும் இந்த காமன் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ப்ரொசீஜர் இருக்குதா சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய அந்த 2 கர்வோட ஈக்குவேஷனையும் என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? 2 கர்வையும் என்ன பண்ணணும் சால்வ் பண்ணணும். சப்போஸ் 2 கர்வுனா 2 கர்வையும் சால்வ் பண்ணணும், 2 கர்வோட ஈக்குவேஷனை. இல்லை ஒரு லைன் ஒரு கர்வுனா அந்த இந்த லைனோட ஈக்குவேஷனையும் கர்வோட ஈக்குவேஷனையும் ரெண்டையும் என்ன பண்ணணும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் நமக்கு என்ன சார் கிடைக்கும்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அதுதான் சொல்லலாம், டு ஃபைண்ட் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 கர்வ்ஸ் பை சால்விங் தி கிவன் 2 ஈக்குவேஷன். 2 கர்வையும் 2 கர்வோட ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? டு ஃபைண்ட் தி எக்ஸ் இன்டர்செப்ட் புட் y = 0 அண்ட் ட்ரா தி கர்வ். அதாவது நம்ம எக்ஸ் இன்டர்செப்ட் வேணும்னா ஒய்க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் இன்டர்செப்ட் கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணோம், ட்ரா தி கர்வை ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த நம்ம எபோட் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். எபோட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இங்கே நமக்கு லிமிட் வந்து சொல்கிறோம்ல x1 to x2ன்னு சொல்கிறோம்ல, அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எதை சார் எடுத்துக்கணும்னா, அதாவது இந்த லிமிட் எப்படி சார் எடுத்துக்கணும், x1 to x2ன்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த லிமிட் எப்படி சார் எடுத்துக்கணும்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனோட எக்ஸ் கோஆர்டினேட்டை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா லிமிட்டாக எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் x1, y1ல் அங்கே எக்ஸ் கோஆர்டினேட் என்ன சொன்னால் x1, இங்கே x2, y2ங்கிற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் எக்ஸ் கோஆர்டினேட் என்ன சொன்னால் x2. ஓகேங்களா? அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனோட எக்ஸ் கோஆர்டினேட்டை நம்ம என்ன பண்ணோம்னா இன்டர்வலாக லிமிட்டாக எடுத்துக்கிறோம்.
ஓகேங்களா? அப்போ எப்படி சார் எதை வச்சு சார் நம்ம இங்கே எக்ஸோட அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனோட எக்ஸ் கோஆர்டினேட்டை லிமிட்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். அப்படி பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது அந்த காமன் ஏரியாவுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்ததுன்னா எபோட் எக்ஸ் ஆக்சிஸ். சப்போஸ் இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் ஒய் ஆக்சிஸுக்கு நீங்கள் பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த ரெண்டு பர்பண்டிகுலர் லைனுக்கு பிட்வீனில் நமக்கு காமன் ஏரியா இருக்காது. அப்போ ஆனால் எக்ஸ் ஆக்சிஸுக்கு ட்ரா பண்ணும்போது அந்த ரெண்டு பர்பண்டிகுலர் லைனுக்கு பிட்வீனில் என்ன இருக்கும், காமன் ஏரியா இருக்கும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா எபோட் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ அதை தான் இங்கே சொல்லுவாங்க, ட்ரா தி பர்பண்டிகுலர் லைன் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் டு தி எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ் அட் திஸ் டைம் டூ நாட் டிஸ்டர்ப் தி ரெக்வயர்டு ஏரியா. அந்த ரெக்வயர்டு ஏரியாவை நமக்கு என்ன பண்ணக்கூடாது, அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கோ அல்லது ஒய் ஆக்சிஸுக்கோ நம்ம பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி எக்ஸ் ஆக்சிஸுக்கு ட்ரா பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ஏரியா கண்டுபிடிக்கணும். ஒய் ஆக்சிஸுக்கு ட்ரா பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா ஒய் ஆக்சிஸை பொறுத்து நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம். இது ஒய் ஆக்சிஸை பொறுத்துன்னா செகண்ட் டைப்பில் பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைப்பில் எபோட் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டு ஏரியா ஏ ஈக்குவல் டு இன்டரல் x1 to x2 YU minus YL into dx. யூனா அப்பர் கர்வ், எல்னா என்ன சார் லோயர் கர்வ். அதுதான் நெக்ஸ்ட் எழுதிருக்க பாருங்க, ஏ ஈக்குவல் டு இன்டரல் x1 to x2 அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ் இன்ட்டு dx. எபோட் எக்ஸ் ஆக்சிஸ்னால் என்ன பண்ணணும், நம்ம அது ஃபஸ்ட்டு இந்த டைப்பில் காமன் கர்வ், அதாவது காமன் ஏரியா கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம், ரெண்டு கர்வோட ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து டயக்ராம் போட்டுக்கிறோம். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கோ அல்லது ஒய் ஆக்சிஸுக்கோ நம்ம என்ன பண்ணணும், பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். அப்படி எக்ஸ் ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது அந்த ரெண்டு பர்பண்டிகுலர் லைனுக்கு பிட்வீனில் அந்த ரெக்வயர்டு ஏரியா காமன் ஏரியா இருந்துச்சுன்னா எபோட் எக்ஸ் ஆக்சிஸ். இதுக்கான ஃபார்முலா தான் இது. சரி சார், அப்போ எபோட் எக்ஸ் ஆக்சிஸ்னால் லிமிட் என்ன சார்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனோட எக்ஸ் கோஆர்டினேட் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், லிமிட்டாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சப்போஸ் நம்ம செகண்ட் டைப் பாருங்கள், எபோட் ஒய் ஆக்சிஸ். இப்போ ஒரு லைனு ஒரு கர்வ் ட்ரா பண்ணியிருக்கோம். ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா x1, y1, x2, y2ங்கிற ரெண்டு பாயிண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் x1, y1லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த ஏரியாவை கட் பண்ணுது, அப்போ டிஸ்டர்ப் பண்ணுது. அதேமாதிரி x2, y2ல் இருந்து அந்த எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது இந்த ரெண்டு பர்பண்டிகுலர் லைனுக்கு பிட்வீனில் காமன் ஏரியா இல்லை. அப்போ நம்ம இந்த இதில் என்ன பண்ணுவது, காமன் ஏரியா நம்ம என்னது எபோட் ஒய் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஏரியா கண்டுபிடிக்க முடியாது. சரி சார், அப்போ ஒய் ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். இங்கே பாருங்கள், x1, y1ங்கிற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து ஒய் ஆக்சிஸுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன். அதேமாதிரி x2, y2ங்கிற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து இந்த ஒய் ஆக்சிஸுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த ரெண்டு பர்பண்டிகுலர் லைனுக்கு பிட்வீனில் காமன் ஏரியா இருக்குது. அப்போ இங்கே காமன் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறோம், எபோட் ஒய் ஆக்சிஸை பொறுத்து ஏரியா கண்டுபிடிக்கிறோம். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ ஜென்ரலாக ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு கர்வையும் நம்ம என்ன பண்ணோம்னா சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறோம், டயக்ராம் போட்டுக்கிறோம். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸுக்கோ அல்லது ஒய் ஆக்சிஸுக்கோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது ஏரியாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது காமன் ஏரியாவை எந்த டிஸ்டர்பன் பண்ணலைன்னா நம்ம எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா இன்டெக்ரல் x1 to x2 YU minus YL into dx, அதாவது அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ் இன்ட்டு dx. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி எபோட் ஒய் ஆக்சிஸ், அங்கே ஒய் ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது அங்கே பர்பண்டிகுலர் லைனுக்கு பிட்வீனில் காமன் ஏரியா இருந்துச்சுன்னா அங்கே ஒய் ஆக்சிஸை பொறுத்து நம்ம இங்கே ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா இன்டர்வல் y1 to y2 XR மைனஸ் XL இன்ட்டு dy. இந்த ஆறுங்கிறது ரைட் கர்வ் மைனஸ் லெஃப்ட் கர்வ். அதாவது இந்த இடத்துல இந்த லைன் தான் என்ன சார்னா ரைட் கர்வ், இந்த கர்வ் வந்து என்ன சார்னா லெஃப்ட் கர்வ். இப்போ இங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன சார் அப்படின்னா அந்த x1, y1, x2, y2. இந்த எபோட் ஒய் ஆக்சிஸ்னால் இங்கே நமக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒய் கோஆர்டினேட், இங்கே ஒய் கோஆர்டினேட் என்ன சொன்னால் y1, இங்கே ஒய் கோஆர்டினேட் என்ன y2. அப்போ லிமிட் பார்த்தீங்கன்னா y1 to y2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எபோட் எக்ஸ் ஆக்சிஸ்னால் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் எக்ஸ் கோஆர்டினேட்டை லிமிட்டாக எடுத்துக்கிறோம். அதுவே எபோட் ஒய் ஆக்சிஸ்னால் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒய் கோஆர்டினேட்டை லிமிட்டாக எடுத்துக்கிறோம். இவ்வளோ தான். இது நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த செஷனில் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா சமயமே நம்ம ஈஸியாக போடலாம். ஓகேங்களா? அப்போ எபோட் எக்ஸ் ஆக்சிஸ்னா ஃபார்முலா இன்டெக்ரல் x1 to x2 YU minus YL into dx, அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ் இன்ட்டு dx. அடுத்தது ஒய் ஆக்சிஸ், எபோட் ஒய் ஆக்சிஸ்னா செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டு ஏரியா ஈக்குவல் டு இன்டெக்ரல் y1 to y2 XR minus XL into dy, அதாவது ரைட் கர்வ் மைனஸ் லெஃப்ட் கர்வ் இன்ட்டு dy.
இப்போ சம்மு பாருங்கள், எக்ஸாம்பிள் 9.54. Find the area of the region bounded between the parabolas y square equal to 4x and x square equal to 4y. 4y. Example 9.54. Find the area of the region bounded between the parabolas y square equal to 4x and x square equal to 4y. இந்த y square equal to 4x, x square equal to 4yங்கிற இந்த ரெண்டு பேரபோலாவுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய காமன் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ டபுள் கர்வ், ரெண்டு கருவுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஏரியானா நம்ம ப்ரொசீஜர் என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு கருவோட ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சணும். அப்புறம் டயக்ராம் ட்ரா பண்ணும். டயக்ராம் ட்ரா பண்ணி அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் வந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கோ அல்லது ஒய் ஆக்சிஸுக்கோ பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது, எக்ஸ் ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது அந்த காமன் ஏரியாவை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ஏரியானா ஃபார்முலா இன்டெக்ரல் x1 to x2 OU minus OL into dx, அதாவது அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ் into dx. சப்போஸ் அங்கே எக்ஸ் ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது காமன் ஏரியாவை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா ஒய் ஆக்சிஸுக்கு அந்த பர்பண்டிகுலர் லைன்லேருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். அப்போ எந்த டிஸ்டர்பும் பண்ணலைன்னா ஒய் ஆக்சிஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா இன்டர்வல் y1 to y2 xr minus xl into dy, அதாவது ரைட் கர்வ் மைனஸ் லெஃப்ட் கர்வ் into dy. இது நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறோம். என்னது? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xங்கிற ஃபஸ்ட்டு பேரபோலோட ஈக்குவேஷன் 1 எடுத்துட்டோம். செகண்ட் பேரபோலோட ஈக்குவேஷன் வந்து x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y, ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துட்டோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை கொஞ்சம் சிம்பிளி மாடிஃபை பண்ணிக்கிறேன். என்னது? இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 4 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா x ஈக்குவல் டு y ஸ்கொயர் பை 4, இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன பண்ணுறோம்? சால்வ் பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும். இந்த தேர்ட் ஈக்குவேஷனை கொண்டு போய் என்ன பண்ணுறேன்? செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் 3 in 2. இந்த என்ன பண்ணுறோம்? இந்த தேர்ட் ஈக்குவேஷனை கொண்டு போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் பை 4னா ஒய் ஸ்கொயர் பை 4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4yன்னு கிடைக்கும். அந்த ஒய் ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் பண்ணால் ஒய் பவர் 4 டிவைட் பை 16 ஈக்குவல் டு 4y. இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 16 ரைட் சைடு கொண்டு போனால் மல்டிப்ளை ஆகும். அப்போ ஒய் பவர் 4 ஈக்குவல் டு 4y இன்ட்டு 16னா 64y. இந்த 64yயை லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். அப்போ ஒய் பவர் 4 மைனஸ் 64y ஈக்குவல் டு 0. இந்த ஒய் பவர் 4 மைனஸ் 64yலேருந்து ஒரு ஒய்யை காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ காமனாக எடுத்துட்டா ஒய் இன்ட்டு ஒய் க்யூப் மைனஸ் 64y, ஒய் க்யூப் மைனஸ் 64 ஈக்குவல் டு 0. இந்த ஒய் பவர் 4 மைனஸ் 64yலேருந்து ஒரு ஒய்யை காமனாக எடுத்துட்டோம்னா ஒய் இன்ட்டு ஒய் க்யூப் மைனஸ் 64 ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ரெண்டு டேர்மாக பிரிச்சுக்கிறேன். ரெண்டு ஃபேக்டரி 0க்கு ஈக்குவல். அப்போ ஒய் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஒய் க்யூப் மைனஸ் 64 ஈக்குவல் டு 0. ஒய் க்யூப் மைனஸ் 64 ஈக்குவல் டு 0. இந்த 64 எப்படி சார் இருக்குன்னா 4 க்யூப்னு எழுதிக்கிறேன். அப்போ ஒய் க்யூப் மைனஸ் 4 க்யூப் ஈக்குவல் டு 0. இது என்ன ஃபார்மில் இருக்குது? ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்மில் இருக்குது. அப்போ ஒய் க்யூப் மைனஸ் 4 க்யூபை எப்படி சார் இருக்குன்னா ஒய் மைனஸ் 4 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்மில் இருக்கனால ஒய் மைனஸ் 4 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரி 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது இது லீனியர் ஃபேக்டர், இது குவாட்ரடிக் ஃபேக்டர். அப்போ ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இங்கே ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 மைனஸ் 4 ரைட் சைடு கொண்டு போனால் ப்ளஸ் 4, அப்போ ஒய் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0ங்கிற குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு இமேஜினரி ரூட்ஸ் வரும். அதனால் இது என்ன பண்ணுறோம்? அப்படியே ஒமிட் பண்ணிடுறோம். அப்போ ஒய்க்கு நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குது? ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்குது. இப்போ இந்த ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 4ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லையோ அல்லது செகண்ட் ஈக்குவேஷன்லையோ சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ வச்சு ஒரு பாயிண்ட் எழுதணும். அதுதான் அது ரெக்வயர்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். நமக்கு தேவையான பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ என்னது? ஒய் ஈக்குவல் டு 0ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் ஒய் ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன் 1. இங்கே ஒய்க்கு பதிலாக 0ன்னு சொன்னால் 4x ஈக்குவல் டு 0, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அதே சப்ஸ்டியூட் ஒய் ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் 1. ஒய்க்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 4 ஸ்கொயர் என்னது? 16, அப்போ 16 ஈக்குவல் டு 4x, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன சார் இருக்குன்னா 4ன்னு கிடைக்கும். அப்போ ஒய்க்கு 0ன்னு சொல்லிட்டோம்னா எக்ஸுக்கு 0. அப்போ ரெண்டையும் பாயிண்ட் எழுதணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் கோஆர்டினேட், அடுத்து ஒய் கோஆர்டினேட். அப்போ 0,0ங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட்டு ஒய்க்கு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுக்கு 4ன்னு கிடைக்குது. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஒரு பாயிண்ட் வரணும்னா 4,4ங்கிறது அனதர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ தேர்ஃபோர் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் ஆர் 0,0 அண்ட் 4,4. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரபோலாவோட ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு 2 பாயிண்ட் கிடைக்குது. அந்த 2 பாயிண்ட் தான் என்ன சார்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சரி சார், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடச்சிருச்சு. இப்போ என்ன சார் பண்ணுறோம்? டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். டயக்ராம் ட்ரா பண்ணும்போது நமக்கு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xங்கிறது பார்த்தீங்கன்னா பேரபோலா ஓப்பன் ரைட்வேர்ட்.
இது நம்ம ஏற்கனவே 5th சாப்டரில் பார்த்துருப்போம். அப்போ y² = 4xங்கிறது வெர்டெக்ஸ் 0,0 இருக்கக்கூடிய ஒரு பேரபோலா, ஓப்பன் ரைட்வேர்ட் பேரபோலா. இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஓப்பன் ரைட்வேர்ட், அதோட வெர்டெக்ஸ் என்னது 0,0. நெக்ஸ்ட்டு x² = 4yங்கிறது பார்த்தீங்கன்னா பேரபோலா ஓப்பன் அப்வேர்ட். இங்கே பாருங்கள், அதுக்கும் வெர்டெக்ஸ் என்ன தான் 0,0. அப்போ 0,0 வெர்டெக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் அப்வேர்டில் ஒரு பேரபோலா ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ பேரபோலாவில் 4 டைப்ஸ் இருக்குது. ஓப்பன் ரைட்வேர்ட், ஓப்பன் லெஃப்ட்வேர்ட், ஓப்பன் அப்வேர்ட், ஓப்பன் டவுன்வேர்ட் இருக்குது. நமக்கு இங்கே இருக்கக்கூடிய 2 பேரபோலாவோட டைப் பார்த்தீங்கன்னா y² = 4xங்கிறது ஓப்பன் ரைட்வேர்ட், x² = 4yங்கிறது ஓப்பன் அப்வேர்ட். அப்போ இந்த 2 பேரபோலாவும் ட்ரா பண்ணும்போது நமக்கு இந்த ரெண்டு பேரபோலாவும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் 2 இடத்துல உனக்கு 2 பாயிண்டில் நமக்கு என்ன இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனும் 2. அப்போ இங்கே பாருங்கள், 2 பேரபோலாவும் இந்த 0,0 ஆரிஜினில் இன்டர்செக்ட் ஆகுதா. அப்போ இந்த 0,0ங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பாயிண்டில், அதாவது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் 2 பேரபோலாவும் என்ன ஆகுது, ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இன்னொரு ஃபஸ்ட் இன்டர்செக்ஷன் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அது 4,4. அப்போ இந்த 2 கர்வும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் தான் நமக்கு என்னது 4,4. அப்போ 0,0ங்கிற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், 4,4ங்கிற அனதர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம எபோட் எக்ஸ் ஆக்சிஸா எபோட் ஒய் ஆக்சிஸான்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணும், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு நம்ம ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். அப்படி பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம் பாருங்கள், இங்கே 0,0ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது ஆரிஜின். இங்கே 4,4லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். அப்போ இந்த 2 பர்பண்டிகுலர் லைனுக்கு பிட்வீனில் தான் காமன் ஏரியா இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எபோட் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். எபோட் எக்ஸ் ஆக்சிஸ்னா என்னது, அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ். அதுவே ஏன் சார் ஒய் ஆக்சிஸை பொறுத்து கண்டுபிடிக்கலாமான்னு பாருங்கள். 4,4லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். அதேமாதிரி இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஒரு பர்பண்டிகுலர் லைன், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை பொறுத்து பர்பண்டிகுலர் லைன். அப்போ இந்த 2 பர்பண்டிகுலர் லைனுக்கு பிட்வீனில் காமன் ஏரியா இருக்குது. அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டைப்லையுமே போடலாம். எபோட் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சும் போடலாம், எபோட் ஒய் ஆக்சிஸ் வச்சும் போடலாம். அப்போ நம்ம எதில் போட்டிருக்கோம் அப்படின்னா தி ரெக்வயர்ட் ஏரியா எபோட் எக்ஸ் ஆக்சிஸை வச்சு போட்டிருக்கோம். சரி சார், எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு போடும்போது லிமிட் என்ன சொன்னோம், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனோட எக்ஸ் கோஆர்டினேட். இங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனோட எக்ஸ் கோஆர்டினேட் என்னது 0, இங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனோட எக்ஸ் கோஆர்டினேட் 4. அப்போ 0 to 4ங்கிறது நம்ம என்ன பண்ணோம்னா லிமிட்டாக எடுத்துக்கிறோம். தேர்ஃபோர் ரெக்வயர்ட் ஏரியா A = இன்டெக்ரல் 0 to 4. ஃபார்முலா என்னது, YU minus YL into DX. YUனா அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ் இன்ட்டு DX. இங்கே இதில் எது இந்த காமன் ஏரியாவில் அப்பர் கர்வுங்கிறது என்னது, y² = 4xங்கிறது அப்பர் கர்வ். அப்போ இந்த y² = 4x தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒய்க்கு சேஞ்ச் பண்ணும். அப்போ ஒய்க்கு சேஞ்ச் பண்ணும்போது போத் சைடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறோம். அதாவது ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுக்கும்போது y = +or - 2√x கிடைக்கும். நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்தால் போதும். அப்போ y = 2√x. அப்போ yuங்கிறது என்ன சார் அப்படின்னா 2 × √x. yuங்கிறது என்ன சார் அப்படின்னா 2 × √x. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லோயர் கர்வ் பாருங்கள். லோயர் கர்வ் என்னது, x² = 4y. அப்போ இதை ஒய்க்கு சேஞ்ச் பண்ணும். இங்கே ஒய்க்கு சேஞ்ச் பண்ணுறது இங்கே சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு கூடிய 4 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் டிவைடில் வரும். அப்போ y = என்ன கிடைக்கும், x²/4. y = x²/4ன்னு கிடைக்கும். இதுதான் என்ன சொன்னால் லோயர் கர்வ். அப்போ அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ்னா அப்பர் கர்வோட ஈக்குவேஷன் ஒய்க்கும் லோயர் கர்வோட ஈக்குவேஷனை ஒய்க்கும் சேஞ்ச் பண்ணி அங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ YUனா என்ன சொன்னால் 2√x மைனஸ் YL லோயர் கர்வ்னா என்ன சொன்னால் x²/4. இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் இன்டர்வல் 0 to 4 2 × √x மைனஸ் x²/4 × dx. இப்போ 2 இன்ட்டு இந்த √x எப்படி எடுத்துக்கலாம், x⁻1/2ன்னு எடுத்துக்கலாமா. அப்போ என்ன ஃபார்முலா இருக்குது, x⁻n ஃபார்முலா இருக்குது. x⁻n இன்டகிரேட் பண்ணால் x⁻n+1/n+1. அப்போ x⁻1/2 இன்டகிரேட் பண்ணால் x⁻3/2 பவரில் 1 ஆட் பண்ணால் 1/2 + 1 3/2. அப்போ x⁻3/2 / 3/2 லிமிட் என்ன சொன்னால் 0 to 4 மைனஸ் இந்த x²/4 இந்த x² இன்டகிரேட் பண்ணால் x³ 3. அப்போ ஆல்ரெடி ஒரு 4 இருக்குது. அப்போ x³ / 4 × 3. நல்லா ஞாபகம் வச்சுங்க. √xஐ எப்படி எழுதலாம், x⁻1/2ன்னு எடுத்துக்கலாம். x⁻1/2 இன்டகிரேட் பண்ணால் x⁻3/2 / 3/2. இந்த x² இன்டகிரேட் பண்ணால் x³ 3. அப்போ 2√xனா இங்கே 2 × x⁻3/2 / 3/2 லிமிட் 0 to 4. x²/4 இன்டகிரேட் பண்ணால் x³ / 4 × 3 லிமிட் 0 to 4. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் என்னது 4. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணுறோம் 4 சப்ஸ்டிட்யூட். இந்த டினாமினேட்டரில் கூடிய 3/2 நியூமரேட்டர் கொண்டா அப்படியே என்ன ஆகும், ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். அப்போ ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. 2 × 2 4 4/3ன்னு வரும். அந்த 4/3 வெளியே எடுத்துட்டேன். அப்போ 4/3 × x⁻3/2 லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 4. அதேமாதிரி இங்கே 4 × 3 என்ன சொன்னால் 12 டினாமினேட்டர்னால
அந்த அந்த கான்ஸ்டண்ட்டாக அவுட் சைடில் எடுத்தோம்னா 1/12 இன்ட்டு எக்ஸ் கியூப் லிமிட் வந்து என்ன சொன்னால் 0 to 4. இப்போ அப்பர் லிமிட் லோயர் மைனஸ் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். பாருங்கள் 4/3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 power 3/2 மைனஸ் லோயர் லிமிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 power anything 0 மைனஸ் 1/12 இன்ட்டு அப்பர் லிமிட் 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 cube மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 0. அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட்டில் 4 power 3/2 மைனஸ் லோயர் லிமிட்னா 0 மைனஸ் 1/12 இன்ட்டு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் 4 cube மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் 0. ஓகேங்களா? இந்த 4 power 3/2 எப்படி சார் எழுதணும்னா 4 cube ஹோல் பவர் 3/2 எழுதலாமா? இந்த 3/2 எப்படி பிரிச்சுட்டேன் பவரோட பவராக எழுதிட்டேன். அப்போ 4 cube ஹோல் பவர் 1/2 4 cubeனா 64. அப்போ 64 ஹோல் பவர் 1/2 1/2னா ஹோல் பவர் 1/2னா ரூட் 64 அர்த்தம். 64க்கு ரூட் எடுத்தால் 8. அப்போ 4 power 3/2 வேல்யூ என்ன சொன்னால் 8. அப்போ இங்கே இந்த 4 power 3/2க்கு பதிலாக 8னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ 4/3 இன்ட்டு 8 மைனஸ் 1/12 இன்ட்டு 4 cube என்னது 64. இந்த 12க்கும் 64க்கும் ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 4s are 12 16 4s are 64. அப்போ இந்த செகண்ட் டேர்மில் 16/3 வரும். இங்கே 4 8s are என்னது 32. அப்போ 32/3 32/3 மைனஸ் 16/3. டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நியூமரேட்டர் ஆட் பண்ணுறோம். 32 மைனஸ் 16னா 16. அப்போ 16/3ங்கிறது நமக்கு ரெக்கார்டு ஏரியா பார்த்திங்கன்னா 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்துருக்கோன்னா 2 கருவுக்கு பெட்டியில் இருக்கக்கூடிய காமன் ஏரியா. அப்போ 2 கருவுக்கு பெட்டியில் இருக்கக்கூடிய காமன் ஏரியா கொடுத்துருக்க 2 கருவோட ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சணும். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டயக்ராம் ட்ரா பண்ணி அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். அப்போ ரெக்கார்டு ஏரியாவை நமக்கு என்ன அது எந்த டிஸ்டர்ப் பண்ணலாம் எபோட் எக்ஸ் ஆக்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் காமன் ஏரியா கண்டுபிடிக்கிறோம். சப்போஸ் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா ஒய் ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து. அப்போ ஒய் ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது நமக்கு அந்த காமன் ஏரியாவை டிஸ்டர்ப் பண்ணால் ஒய் ஆக்சிஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா காமன் ஏரியா கண்டுபிடிக்கிறோம். இந்த சம்மில் நமக்கு 2 டைப்லையுமே நம்ம எபோட் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சும் நம்ம காமன் ஏரியா கண்டுபிடிக்கலாம், எபோட் ஒய் ஆக்சிஸ் வச்சும் காமன் ஏரியா கண்டுபிடிக்கலாம். நம்ம எபோட் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு காமன் ஏரியா கண்டுபிடிக்கிறோம். எபோட் எக்ஸ் ஆக்சிஸ்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் இருக்கக்கூடிய எக்ஸ் கோஆர்டினேட் லிமிட்டாக எடுத்துக்கணும். எபோட் ஒய் ஆக்சிஸ்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒய் கோஆர்டினேட்டை லிமிட்டாக எடுத்துக்கணும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் இன்டர்வல் 0 to 4 YU மைனஸ் YL இன்ட்டு டிஎக்ஸ் அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ் இன்ட்டு டிஎக்ஸ். அப்பர் கர்வ்னா இங்கே 2 இன்ட்டு ரூட் எக்ஸ், லோயர் கர்வ்னா x²/4. இதை இன்டகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு ரெக்கார்டு ஏரியா என்ன சார் கிடைக்குதுன்னா 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ்.